இல்லத்துக்கு இறைந்து வாருங்கள். இறைகுடமே குருகுடமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்துக்கு இறைந்து வாருங்கள். கல்வாரியின் பணியை கலந்திட வாருங்கள். கல்வாரியின் பணியை கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். ஓடுனமாய் ஓடினார் ஒன்று சேர வாருங்கள். ஓடினமாய் ஓடினார் ஒன்று சேரவே. ஓடுனமாய் ஓடினார் ஓடினமாய் ஓடுனமாய் ஒன்று சேரவே. இருகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்துக்கு இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றது. அதோடு இந்த தவக்காலம் நமக்கு மனமாற்றத்தின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நம்ம இன்னைக்கு நல்ல பாவ சிகிச்சனம் செய்திருக்கின்றோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நாள் முழுக்க கேட்ட வார்த்தைகளின் ஆசீர்வாதம், நான் காலையிலே சொன்னேன், 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவையானது ஒன்று என்று மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த ஒன்று என்னவென்றால் இறை வார்த்தையை மரியாள் என் அருகில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதே போல காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அந்த ஒன்று உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போறது எது அப்படின்னா அந்த திருப்பலி தான். ஏன்னா ஜபத்திலேயே சிறந்த ஜபம் எது அப்படின்னா திருப்பலி. ஆகவே இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவர் இறக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவ இறக்கமாயிரும். உலக நாடுகளிலும் அமைதியை உண்டு பண்ண வந்த ஆண்டவர் இறக்கமாயிரும். இறைவா இறக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கு காரணரை பாவிகளின் முன்னாள் இறைவேண்டல்கள் இறக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாட்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சாம்பினால் நொறுங்குள்ள எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாதையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாதை.
அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாய் அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நான் வாழ்கின்றேன். உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நான் வாழ்கின்றேன். உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை எண்ணி பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை எண்ணி பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாருமே கேட்கிறோம், யாருமே உதவிடும், யாருமே கேட்கிறோம், யாருமே உதவிடும். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே ஓடி வருகின்றேன். உம்மை தேடியே நான் வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
அரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறான் ஆண்டவர். ஆயத்தம் வந்தே காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தி அறிவித்தனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழுவீர்கள். சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்றெல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழுவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உண்மையை கூறினார். ஒருவரும் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்வோம். அனைவர்களின் சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த இல்லாமல் தந்தையவரை கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரை இறந்தோரை திருப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சி பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய இவரை ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். காணிக்கிறோம். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய மாணவர்களும் எல்லாருடைய கேட்டதால் படி மன்றாடுங்கள். உட்கார்ந்தே உட்கார்ந்தே பூசையில அதெல்லாம் சொல்றேன். மனிதனை அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நிலை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருமணமானி. ஆகவே பெற்றவானவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி முடிவின்றி வாடுவதாவது.
நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று முன்னுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். இன்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிக்கு உமக்கு ஒழியும் புரிய தருகிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு உள்ள நீங்களை தூயாவியாகவும் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்க உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்வேத ஆனந்தம், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை உங்களுடைய அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். மீண்டும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழுங்கினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நினைவு சொல்வோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட அருளமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கிடக்கமும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை நோக்கி ஒரு திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை படைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருடனத்து ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. தரிசனம் தீர்மானம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாளில்லையே உன்னை பேணாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா இறைவா என் இதயம் இறைவா தேவ தரிசனம் தேவமான தினம் தேவ வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வளர்ந்து நல்ல தேவன் வரவில்லை வசந்தம் வானதேவன் வாழ்க்கை இன்று வடிவமானதே ஒளியே ஒளியே உலகின் பணியே உயிரே உயிரே உயிரின் பணியே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை பேராமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா தரிசனம் மனதினம் தேவன் கருவிலே ஜீவன் ஒருகிடம்
அளவில்லாத அன்பு நேசம் அரவணைத்திடும் நிழல்கள் நாடும் நிஜங்கள் நாடும் நிழல்கள் யாரிடம் இல்லாத உறவும் நேசம் இடம் கொடுத்திடும் ஒளியே ஒளியே உலகின் பொழியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாத வாழ்வில்லையே இறைவா 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 தரிசனம் தேடும் மனதினம் தேட கருவிலே ஜீவபுரியும் பாடாத நாளில்லையே இவன் தேடாமல் வாழ்வில்லையே இறைவா 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 தரிசனம் தேவ மனதினம் தேவ அருளிலே ஜீவ ஒழுகிலும் ஞாயிறு அறிக்கை. இன்று சமகாலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் தியானத்தை வழிநடத்திய அருள்பணி யூஜின் அவர்களுக்கும் சிறப்பித்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ஆஸ்கர் ரொமேரோ நிகழ்வு, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா, 30ஆம் தேதி வருகிற ஞாயிறு சமகாலத்தின் 4ஆம் ஞாயிறு அன்றைய திருப்பணியை சிறப்பிப்போர் புனித செபஸ்தியர் அண்டிய குடும்பங்களாக. இந்த வார திருப்பணிகள் வழக்கம் போல செவ்வாய் மாலையிலும் வியாழன் மாலையில் உரியெடுப்பிற்கான திருப்பணியும், வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பக்தர்களுக்கும், மாலை 7 மணிக்கு பங்கு மக்களுக்கு நவநாள் திருப்பணி சிலுவை பாதையில் திருப்பணியும் நடைபெறும். வருகிற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை சிறப்பிப்போர் புனித வின்சென்ட் தேப்போல் சபையினராவர். வருகிற 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபயண திரையாத்திரையாக நாம் இங்கிருந்து புறப்பட்டு சேற்றுதல் வழியாக கல்லுதல் அடைந்து அவர்களோடு இணைந்து ராதானூருக்கு புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு நடைபயண திரையாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். அனைவரும் இதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு அவர்கள் நாளிலும் அம்மி சொல்வது இருக்கிறார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு அவர்கள் நாளிலும்
காலை 8:30 மணிக்கு பங்கு அழைப்பிலும் மாலை 7 மணிக்கு சேர்த்தலிலும் திருப்பணிகள் நடைபெறும். அந்த திருப்பணியின் போது ஓரிக்கோட்டை மனவளர்ச்சி குன்றிய இடத்திற்கு தேவையான அரிசி, சோப்பு, டாய்லெட் திங்ஸ் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தாராளமாக காணிக்கையாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுநாள் 31ஆம் தேதி திங்கட்கிழமை வில்சன் கே போர் சபையினரோடு இணைந்து அந்த பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கப்படும். நற்செய்தி பணியாளர்கள் இன்று இரவு வருகை தர இருக்கிறார்கள். இருவர் நாளை முத்துப்பட்டணத்திலும் நாளை மறுநாள் சேத்தலிலும் புதன்கிழமை அளவடங்களிலும் வீடுகளை சந்திப்பார்கள். அன்றைய பொறுப்பாளர்கள் அவர்களை அழைத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, முக்கியமான நேரம் இது. அருமையான இந்த நாளிலே தவக்காலத்தின் 3வது வாரம் தவக்கால திரையாத்திரை தியானத்தை நாம் அனைவரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் இந்த தியான அமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி நமக்கு ஜெபித்தவர் அருட்தந்தை யூஜி டோனி அவர்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பலர் அவருடைய முகத்தை யூடியூப் சேனலில் பார்த்திருப்பீர்கள். அருமையாக தியானத்தை வழிநடத்தக்கூடியவர். அதற்கு நாம் தான் சாட்சி. இன்றைக்கு அருமையாக வழிநடத்தினார். வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நம் அனைவருமே பெற்றுக்கொண்டோம். வரலாறு காணாத கூட்டத்தை இந்த ஆண்டு பார்க்க முடிகிறது. எனவே சிறப்பித்த உங்களுக்கும் இந்த தியானத்தை வழிநடத்திய அருட்தந்தை யூஜி டோனி அவர்களுக்கும் கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழா ஏற்பாடுகள் அவரோடு இணைந்து வந்திருக்கிற சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை யூஜி டோனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த கிராம இறைமக்கள் பேரவை தலைவரை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வின்சென்ட் தேப்போர் சபை தலைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது கோயில் பிள்ளையாரனை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இத்தனை நிகழ்வும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல நல்ல உள்ளங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இறைமக்கள் பேரவையினர், தலைவர், பொருளர், செயலர், உறுப்பினர்கள், கிராம இறைமக்கள், முத்துப்பட்டண கிராம இறைமக்கள், அவர்களோடு இணைந்து முத்துப்பட்டணம் கிராம மக்கள் ஆக இந்த 3 குழுவினருக்கும் பலத்த கரங்களை தட்டி விண்ணதிக ஒரு வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அருமையான உணவு ஏற்பாடு செய்வதிலிருந்து ஆலய வளாகத்தை சுத்தம் செய்வதிலிருந்து நம் அனைவருக்கும் பெரிய உதவியாக இருந்தவர்கள் இவர்கள் தான். எனவே இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களை, ஏராளமானவர்கள் நன்கொடை அளித்திருக்கிறீர்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் உதவி இருக்கிறீர்கள். நன்கொடை கொடுப்பதிலிருந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பது வரை அத்தனை பேரும் உங்களுக்கு உரிய பாணியிலே உதவி இருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடைசியாக நமது பாடல் குழுவினருக்கும் கோவில் பிள்ளை அண்ணன் தனிஷ்தாஸ் அவர்களுக்கும் எனது பீட சிறுவர்களுக்கும் சகோதரர் ஜீவனுக்கும் அவரோடு இணைந்து உழைத்த இளைஞர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நமது அழைப்பை ஏற்று அருகாமையில் இருக்கக்கூடிய பங்குத்தலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பங்கு தந்தை அருள்பணி பாஸ்கதேவி, சாலை கிராம பங்கு தந்தை அருள்தந்தை ஜேவியர், செங்குடி பங்கு தந்தை வந்து நமக்கு இந்த மூவரும் ஒப்புரவரிச்சான வழங்கி செங்குடி பங்கு தந்தை சென்றிருக்கிறார் தினேஷ். இந்த மூவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக திருப்பயணிகளாக இந்த திரு நிகழ்வில் கலந்து கொண்ட அளவெடுங்கான், சேத்துடன், கல்லடுதல், சூரியக்கோட்டை, திருகண்டி, ஆனாந்தூர், விசவனூர், சாலை கிராமம் பங்கு மக்கள், செங்குடி, எட்டியத்திரர், சிவசியார்புரம், மேலச்செங்குடி, கூழாங்குடி, வரமணி, கீழவுச்சாணி, சித்தகுடி, அரசமங்கலம் சுற்றுவட்டார பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் சருகணி, பொக்கூரணி, இருதயபுரம், திருமணாங்குடி, சூரானம், அஞ்சுக்கோட்டை, ஓரிக்கோட்டை, கைகாட்டி, திருவத்தியூர், தொண்டி, ஏர்மங்கலம், காரங்காடு, உப்பையூர், சிவகங்கை, கைகாட்டி, கோவணி, புளியார் மற்றும் எந்தெந்த பங்குகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள் நிறைய முகங்கள் இருக்கிறது. எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதிய உணவு சமைத்த திருவாளர் பெருமாள் குழுவினருக்கும் ஒளி அமைத்து கொடுத்த திருவாளர் ஜான் ரெஜிஸ் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிதண்ணீர் பாட்டில் வழங்கிய மாயிலகு விஏஓ அவர்களுக்கும் கோபிகா ஸ்டோர் அந்தோணி சுதா அளவடங்களைச் சேர்ந்த அந்த குடும்பத்தாருக்கும் இன்றைய காலை பொழுதில் ஜூஸ் வழங்கிய அருள்ராஜ் ஆசிரியர் குடும்பத்தாருக்கும் ராபர்ட் குடும்பத்தாருக்கும் பன்னீர்செல்வம் குடும்பத்தாருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த திருப்பணி கருத்துக்கள் உரி மற்றும் நன்கொடைகள் எழுதுவதற்கு உதவியாக இருந்த வேதியர் அருள்சாமி, திரு செபஸ்டியான், திருவாளர் ஸ்டீபன் ஆசிரியர்கள் எழுதுகிறேன், திருவாளர் அந்தோணி இவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் குறித்தாக்கிக் கொள்கிறேன். இதோடு வருகிற அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது திருத்தல கொடியேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு கொடியேற்றப்படுகிற போது புதிய கொடிகள் கிளை கொடிகளாக கட்டப்பட இருக்கிறது. நேர்ச்சியாக அந்த கொடிகள் வாங்கி கட்ட விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வாங்கி கட்டலாம். இந்த கொடி ரூபாய் 100. இதை நீங்கள் வாங்கி இந்த ஆண்டு கொடியேற்றத்தின் போது தாராளமாக நேர்ச்சியாக கட்டலாம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல மே மாதம் 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமை, 4ஆம் தேதி முதல் ஞாயிறு, மே மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி திருத்தல பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கான திருவிழா நோட்டீஸ் இருக்கிறது. அது இப்போது நாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நாடக நோட்டீஸ் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாடக நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பரவலாக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மண்டலம் செல்வதற்கு மினி பஸ் தயாராக இருக்கிறது. இன்னமாய் நாங்கள் ஒரு சில வாகனங்களை செய்திருக்கிறோம். எனவே அந்த வாகனங்களை வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக திருவிழா முடிந்த மறுமாதம் ஜூன் மாதத்திலிருந்து இந்த 2 ஆலயங்களும் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. உங்களது தாராள உதவிகளை என்னையோ நிர்வாகத்தினரையோ நீங்கள் தொடர்பு கொண்டு தாராள உள்ளத்தோடு உதவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது நான் நன்றி சொல்ல மறந்திருந்தால் அந்த நன்றிகளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை செல்ல உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். எழுந்து நிற்போம். கடைசியாக இறுதியாக ஒரு நன்றிப்பாளரோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க. பைபிள் வசனத்தை சொல்லும் பொழுதும் டக்குன்னு எடுத்து வாசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆர்வம் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எல்லாவற்றையும் சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்தவர்கள் நம்முடைய கல்வி தந்தையவர்கள் தான். ஆகவே இதற்கு அந்த எல்லா காரியங்களும் நமக்கு தந்தை சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நாம் கடமை கட்டி பேசலாம். ஹல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைப்பொருள்களின் அச்சாரத்தின் இவ்வுலகில் ஏற்கனவே உணவால் வளமையை பெற்றுள்ள நாங்கள் உண்மை பணிவிட வேண்டுகின்றோம். அதனால் மறைப்பொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பங்கு தந்தையவர்களுக்கும் மற்றும் இணைந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர்ஸ். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அவையமாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அதோடு இந்த ஆசீர்வாத சிலுவை, அந்த சிலுவை யாருக்காவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அன்னைக்கு அந்த சிலுவையை அதை கருத்தலை போடுவதற்கு அல்லது வீட்டில் மாற்றுவதற்கோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிறவங்க அந்த மெடிசின் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மருந்து அது வேண்டுகிறவங்க எங்களை நாடி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் அந்த குடியை நிறுத்துவதற்கு அதற்கு நாங்கள் மருந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த குடியை நிப்பாட்டத்துக்கு மருந்து நிறுத்தது அது யாருக்காவது தேவைப்பட்டால் அதை போல வாங்கலாம். அதே போல வீடுகளில் போடுவதற்கு இந்த ஸ்ப்ரே இதுவும் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தேடி நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் கொஞ்சம் கீழே இறங்கி ஜோமானதுக்கு இறங்கினா நெருக்கி கொண்டிருக்க ஜோமானம் தனித்தனியாக கொஞ்சம் முட்டி போடுங்க. ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. கீழே எல்லாருமே கீழே ஒருத்தருக்கு நம்ம கேட்டு வாங்கி பார்த்தேன் சொன்னால சொன்னால போக
உங்களை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கணும். பற்றி எதுவும் ஆமா அவங்கள்ட்ட போய் அவர் எனக்கு அதை பற்றி என்ன இல்லை, உங்களுக்கு சாமி சாமி தெரியும். அதுக்கு நான் உலகத்தில் சாமி இருப்பேன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க விவரத்தை போய் அவர்கிட்ட கேளுங்க. சரி.